3 வருஷம் வலி இல்லாமல் இருந்தால் போதுமா? அது ஏர்லி ஃபேஸ், அது நோயினுடைய ஆரம்ப காலத்தில் அந்த சிகிச்சையெல்லாம் எடுபடும். நிறைய சிகிச்சைகள் எடுபடும், நிறையா மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் முட்டுக்கு உள்ளே இன்ஜெக்ஷன் போடுறது, திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுனா முட்டு அவ்வளோதான் க்ளோஸு. அதனால் முட்டு தேய்மானம் இருக்குது, வலி இருக்குதுன்னா நீங்கள் வெயிட்டு குறைக்கணும். முதல்ல வெயிட்டு ஒரு 10 கிலோ குறைஞ்சின்னா, ஏன்னா முட்டு வலி உள்ளவங்க 90% 80 கிலோ 90 கிலோ தான் இருக்கிறாங்க. 10 கிலோ குறைஞ்சிதுன்னா வண்டி டயரு ஒழுங்காக ஓடும். இப்போ நான் நேற்று சொன்னேன்ல, அந்த மாதிரி என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? 54 கிலோ இருக்கணும், 154 சென்டிமீட்ரு உயரம், 100 கழிச்சா 54 கிலோ இருக்கணும், இருக்கிறது 116 கிலோ இருக்குது. அப்போ சொன்னேன், ஏம்மா இது வண்டி 6 வண்டி 5 டன் வண்டி, நீங்கள் 5 டன் வண்டியில் 11 டன் வச்சுட்டு ஏற்றிட்டு ஓட்டுருங்க, 24 மணி நேரம். டயர் என்னதுக்காகும்? இதான் டயரு, நமக்கு முட்டு தான் டயரு. அதனால் கொஞ்சம் வெயிட் குறைச்சாலே ஓரளவு வலி குறைஞ்சி நம்ம நல்லா இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு வில் பவர் வேணும். நானும் மற்றவங்க மாதிரி நல்லா நடக்கணும், ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கணும், நல்லா ப்ரோட்டீன் நேச்சுரலாக ஆயில் ஃபுட்டு எடுத்துக்கணும். நான் அதுக்காக நிலக்கடலை சாப்பிட்றேன். எனக்கு நிலக்கடலை சாப்பிட்டா முட்டு வலியே இல்லை. அதுக்காக நிலக்கடலை சாப்பிட்டாலே முட்டு வலி போயிடும்னு சொல்ல முடியுமா? அது சப்போர்ட்டிவ் மெஷர், சப்போர்ட்டிவ். நிலக்கடலை சாப்பிட்றவங்களுக்குலாம் முட்டு வலி இல்லாமல் இருக்குமா? அது தெரியலை. எனக்கு குறைஞ்சிட்டு, நல்லா குறைஞ்சிட்டு, நான் இப்போ மாத்திரையே போடுறதில்லை ரொம்ப நாளாக. அதனால் அதில் உள்ள நேச்சுரல் ஆயில் அங்கே போகணுன்னு நினச்சிட்டு சாப்பிடுங்க, அங்கே போயிடும். அதனால் நம்ம சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு, நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் 3 வருஷம் வலி இல்லாமல் இருந்தால் போதுமா? பிறகு என்ன பண்ணுறது? 3 வருஷத்தோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுமா? இல்லை. அதனால் முட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது அது 20 வருஷம் 25 வருஷம் அந்த செயற்கை முட்டு வேலை செய்யும். ஓரளவு ரொம்ப டேமேஜ் ஆகி போனால் தான் முட்டு மாற்று அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க. சும்மா முட்டு வலின்னு போன உடனே அறுவை சிகிச்சைலாம் சொல்ல மாட்டாங்க. உள்ள காட்டிலேஜ் உள்ளுக்குள்ளே அந்த குருத்தெலும்பு எல்லாம் டேமேஜ் ஆகி போய் அது திரும்ப இன்னும் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு போகும்போது தான் வேறு மாற்றணும்னு சொல்லுவாங்க. அதனால் மாற்றணும்னு எலும்பு டாக்டரு, ஸ்டாண்டர்டான டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா ஒவ்வொரு முட்டாக மாற்றிக்கிட்டு பாட்டில் ஓட்ட வேண்டியதான் வண்டி. அது 10-25 வருஷம் ஓடும், திரும்ப கவலை இல்லாமல் ஓடலாம். வலியே இருக்காது, அந்த முட்டில் வலியே இருக்காது. ஏன்னா அந்த ஜாயிண்ட் சர்ஃபஸ்ஸு அங்கே சேர்றதும் கீழே இருக்க அந்த பந்தும் முட்டும் என்னது எல்லாம் மெட்டல், டைட்டானியம், கோல்டு கோட்டடு அந்த மாதிரி இருக்குது மெட்டல். அதனால் வலியே இருக்காது. அதனால் அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒன்றுலேயும் நன்மை இருக்குது, சிம்பிளிசிட்டி இருக்குது, தீமை இருக்குது. பெஸ்ட்டாக எதுவோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. அது இன்சுலின் நிறுத்திட்டு மாத்திரை எடுக்கலாமாங்கிறது சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ். இப்போ ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, அவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஏதாவது கிருமி தொற்று வருது அப்படின்னா டெம்பரரியாக இன்சுலின் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல கண்ட்ரோல் இருந்தால் தான் கிருமி தொற்றுலாம் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இன்சுலின்லேருந்து மாத்திரைக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து மாத்திரைகள்லாம் ஒன்றும் கேட்காம போய் அது OHA ஃபெயிலியர், ஓரல் ஹைப்போகிளைசெமிக் ஏஜென்ட்ஸ் ஃபெயிலியர். ஏன்? கணையத்தில் பீட்டா செல் இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற மாத்திரை அங்கே போய் அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதை உசுப்பி விட்டு கொஞ்சம் இன்சுலின் சுரக்க வைக்க முடியும். அது சல்ஃபனைலூரியா அப்படிங்கிற மாத்திரை இருக்குது. அது போட்டிங்கன்னா அது போய் அது கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வைக்கணும். கணையத்தில் இருக்க செல்லே இல்லைன்னு வைங்க, பீட்டா செல் மாசம் அழிஞ்சு போச்சு, அல்லது பீட்டா செல் இருக்குது ஆனால் ஃபங்க்ஷன் பண்ணலை. சில ஆஃபீஸில் இருப்பாங்கள்ல, டேபிள் எல்லா சேர்லையும் ஆள் இருக்கும் ஆனால் வேலை நடக்காது. அந்த மாதிரி இருந்தான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கணும் உள்ள. அப்படி ஒரு கண்டிஷனில் திரும்ப இன்சுலினை மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறை. அது ட்ரையல் அண்ட் எரர் தான். உங்களுக்கு நீங்கள் இன்சுலின் வேண்டாமீங்க, சரி மாத்திரை போட்டு பார்ப்போம், மாத்திரைக்கு மாறினா உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய மாத்திரைகள், நிறைய வகையான மாத்திரைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பிளட் சுகர் ஏறிச்சுன்னா அதை நீர் மூலமாக வெளியில் தள்ளக்கூடிய, சுகரை நீர் மூலமாக வெளியில் தள்ளக்கூடிய டெக்னாலஜி உள்ள மாத்திரை இருக்குது. கணையத்தை தூண்டக்கூடிய மாத்திரை இருக்குது. இப்போ கணையமே வேலை செய்யலைன்னா நீர் மூலமாக வெளியே தள்ளக்கூடிய மாத்திரையை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். அந்த டெக்னாலஜிலாம் இருக்குது. அதெல்லாம் ஏதோ காம்பினேஷனில் உங்களுக்கு கிளிக் ஆகிட்டுன்னா மாத்திரையில் இருக்கலாம். இல்லை மாத்திரைக்கு மாற்றின பிறகு திரும்பவும் சுகர் ஏறிக்கிட்டு தான் இருக்குன்னா 7 ஏன்னுட்டு
இன்சுலினை போட்டுக்க வேண்டியது, சந்தோஷமாக போட்டுக்கணும். நமக்கு அப்படி ஒரு இது கொடுத்துருக்கான் ஆண்டவன். இன்சுலின் உண்டு நமக்கு, நம்ம காலத்துக்கு முன்னாலே படைச்சி வச்சுருக்கான். இது டெக்னாலஜி கூடின இன்சுலின்லாம் வருது. ஒரு தடவை போட்டால் கூட இன்சுலின் நமக்கு வந்து நாள் முழுசும் கண்ட்ரோல் பண்ணுற இன்சுலின்லாம் இருக்குன்னு சந்தோஷமாக ஒரு குத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது ட்ரையல் அண்ட் எரர். யாருக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணணும் யாருக்கு பண்ணாதுங்கிறது ட்ரையல் பண்ணி தான் தெரியும். ஆனால் கொஞ்ச நாளைக்காவது இன்சுலின் போட்டேன்னா சில சமயங்கள் என்ன ஆகும், அந்த இருக்கக்கூடிய கணையத்தில் உள்ள செல்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டேஜ் வந்துடும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு இன்சுலின் செல்கள் வந்து. ஏன்னா குளுக்கோ டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது, குளுக்கோஸ் நிறைய எப்போதும் இருந்துக்கிட்டுங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தம்னா இனிப்பு தானே, அந்த காலத்திலே சக்கரை வியாதியை பற்றி தான் அப்படி சொல்லியிருக்கான். அதிகமாக இருந்ததுன்னா நஞ்சு, இட்ஸ் எ டாக்ஸின். அது நச்சு பொருளாக இருந்து இன்சுலின் சுரக்கவும் விடாது, சுரந்த இன்சுலின் வேலை செய்யவும் விடாது. அப்போ நீங்கள் வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கும்போது இது டைரெக்டாக போய் வேலை செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுகர் குறைஞ்சி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குன்னா, நீங்கள் ஒரு கீரை பாத்தி இருக்குது வெட்டி விட்டுறீங்க, வெட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெட்டவே இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்து வந்துடும்ல. அதே மாதிரி அந்த பீட்டா செல்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தான் நீங்கள் திரும்ப மாத்திரைக்கு மாற்றினா மாத்திரையிலே ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்சுலின் நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அது ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் நிப்பாட்டி பார்க்கலாம். பார்த்துட்டோன்னா நான் 6 மாதம் கழித்து திரும்ப செக் பண்ணக்கூடாது, 10 நாளில் பார்க்கணும். சரியாக வரலைன்னா இன்னொரு மாத்திரை அல்லது வித்தியாசமாக வேலை செய்யக்கூடிய மாத்திரை அப்படி கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒரு 15 நாளில் பார்க்கணும். கண்ட்ரோல் வந்துட்டுன்னா வெல் அண்ட் குட், அவ்வளோதான். இல்லைன்னா இன்சுலின் போடுறதை பற்றி தப்பே கிடையாது. இருக்கிற பெஸ்ட்டு இன்சுலின் தான் என்னை பொறுத்த அளவில். முதல் கேள்வியே அதான், உடற்பயிற்சி செய்யும்போது ஏன் டெத்து வருது. நீ பெஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து வாக்கிங், அதிலே இருக்குது கிங் ஆஃப் எக்ஸசைஸ், அதனால தான் வாக்கிங்னு வச்சுருக்கான். நீங்கள் ரன்னிங் ஜாகிங் அதெல்லாம் இங்குன்னு வருமே தவிர கிங் வராது. அதனால் வாக்கிங் தான் இருக்கிற பெஸ்ட்டு எக்ஸசைஸு, கிங் ஆஃப் எக்ஸசைஸ். அதை ஒழுங்காக செய்யணுமே தவிர குண்டக மண்டகா செஞ்சுட்டு எக்ஸசைஸ் மேலே தப்பு சொல்லக்கூடாது. வாக்கிங் போகும்போது பிளட் சுகர் உள்ளவங்களாக இருந்தால் பிளட் சுகர் மானிட்டர் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா எதையாவது ஒரு உணவு ஒரு பதார்த்தத்தை குடிச்சிட்டு போகணும். ஏதோ ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போகணும். அப்போது பிளட் சுகர் லோவாகிறதுக்கான வாய்ப்பு தவிர்க்கப்படுது. இல்லை பிளட் சுகர் அன்றைக்கி நைட்டு சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சிலர் தண்ணி அடிச்சுட்டு தூங்கியிருப்பான், சாப்பிட்ருக்கவே மாட்டான். காலையில் எழுந்து டாக்டர் வாக்கிங் போய் சொல்லியிருக்காரு, எனக்கு 6 மணி ஆச்சு ஓடு அப்படின்னு ஓடினோன்னா லோ சுகரில் வாக்கிங் போகிறவங்க பொத்தண்ணி விழுந்து கிடப்பாங்க. அவ்வளோதான், கார்டியாக் அரித்மியா வரும், அந்த இடத்துல தான் படுத்து கிடப்பாங்க. அப்புறம் தூக்கிட்டு தான் வரணும். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நைட்டு முழுசும் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க. அப்போ ஹீமோ கான்சன்ட்ரேஷன், ரத்தம் வந்து அடர்த்தி ஆயிரும். ஒரு பைபாஸ் பண்ணவங்களுக்கோ ஸ்டென்ட் வச்சவங்களுக்கோ பிளட் தின்னிங் டேப்லெட்னு கொடுக்குறாங்க. அந்த ரத்தத்தை வந்து அது அந்த கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறது, அடர்த்தியை குறைக்கக்கூடிய மாத்திரை தான் ஆஸ்பிரின் குளோபரோகிரின் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? ரத்தம் அடர்த்தியாக இருந்தால் ரத்த உறைவு எங்கேயாவது வரலாம், இதயத்தில் வரலாம், பக்கவாதம் மாதிரி மூளையில் வரலாம். நைட்டு சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்காங்கன்னா குடித்தா கூட காலையில் வரைக்கும் ஓடணும். 5-6 மணி நேரம் நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க, தண்ணி குடிக்கிறது இல்லை. அப்போ ஹீமோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி இல்லை 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும் முதல்ல. பிறகு ஒரு உணவு பதார்த்தம் ஏதாவது குடிச்சிட்டு போகணும். ஒரு பாலோ டீயோ காஃபியோ ஹார்லிக்ஸோ ஏதோ குடிச்சிட்டு நீங்கள் வாக்கிங் போகணும். அப்போ உங்கள் உடலில் உள்ள அந்த ரத்தம் அடர்த்தியாக இருக்கிறது கொஞ்சம் டைலூட் ஆயிரும். தண்ணி விட்டிங்கன்னா டைலூட் ஆயிரும், நார்மல் பிளட் வெசல்ஸ் இருக்கும். அப்போ ரத்த உறைவு தன்மை குறைக்கப்படும். இது இல்லாமல் நீங்கள் ஒன்றும் சரியாக சாப்பிடலை, சரியாக தண்ணி குடிக்கலை, இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அது சில நாள் ரொம்ப கூடுதலாகவே நடந்துருவாங்க. வந்தீங்கன்னா ரத்த உறைவு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், சடன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் தான் கோட்டை விட்டுறாங்க. அல்லது நைட்டு முழுசும் தூங்கலை, அவங்க பாட்டில் படுத்து புரண்டுகிட்டே கிடப்பாங்க. ஏதாவது கவலையாக இருந்திருக்கும், இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும், அதை போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. விடிய காலம் 2 மணிக்கு படுத்திருப்பான், 5:30 மணிக்கு எழுந்து வாக்கிங் போகிறேன்பான். அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் அதிகமாக இருக்கும் ரத்தத்தில். நம்ம அந்த ஹார்ட் அட்டாக் பண்ணுறக்கூடிய அட்ரினலின், கார்டிசால், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் டேஞ்சரஸ், இரத்த குழாய்களுக்கு டேஞ்சரஸ். இரத்த குழாய்களை சுருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கூடுதலாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி லேட்டாக படுக்கும்போது மறுநாள் காலையில் வாக்கிங் போகணுன்னு ஆசைப்படக்கூடாது.
பேசாமல் தூங்கணும், 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிடணும். தூக்கம் முதல்ல. ரெண்டாவது, உடலுக்கு நீங்கள் தண்ணீர் சரியாக குடிக்கணும். குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. இதெல்லாம் பண்ணுனா அந்த எக்ஸசைஸ் தான் உயிரே. வண்டியை உருட்டாமல் வச்சிங்கன்னா சோழி முடிஞ்சு போகல, அவ்வளோதான். பழைய வண்டியெல்லாம் வண்டி உருட்டலாம், அப்புறம் அடை கட்டி விட்டுருவாங்க, அங்கே தான் நிற்கும். நீங்கள் திரும்ப உருட்ட முடியாது. 10 நாள் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உருட்டவே முடியாது. அதனால் டெய்லி கொஞ்சம் உருட்டி கொட்டி வண்டியை கொண்டு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதுவும் ஹைப்பர் டென்ஷனு, டயபெட்டிஸு, ஹார்ட் டிசீஸு எல்லா ரிப்பேரும் இருக்குது. கிளச்சில் ரிப்பேரு, கார்பரேட்டில் ரிப்பேரு. கார்பரேட்டர் தான் சுகர் கண்ட்ரோல், கரெக்டாக ஃபியூயல் கொடுக்குறது. கிளச்சில் ரிப்பேர், முட்டில் பிரச்சனை, டயரு தேஞ்சு போச்சு. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நான் நடக்க மாட்டேன்னா பிறகு நடக்கிறபடி நடக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதான். எக்ஸசைஸ்னால், வாக்கிங் போகிறதுனால யாருக்கும் இந்த பிரச்சனை வந்ததில்லை. முத்துராமன் இறந்தது அவர் ஹார்ட் அட்டாக் தான் வந்தது. ஆனால் அவர் மலையில் வாக்கிங் போனார். அப்போ இன்னும் கவனமாக இருக்கணும். ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க இன்னும் கவனமாக இருக்கணும். அங்கே ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனே குறையாக இருக்கும் சாதாரணமாக. அப்போ ஹார்ட்டுக்கு போகிற சப்ளை குறைஞ்சுன்னா நீங்கள் மேடு பள்ளம்லாம் இருக்கும் மலையில், அப்போ கவனமாக நடக்கணும். கொஞ்சம் கவனக்குறைவாக ஜாகிங்லாம் பண்ணிங்கன்னா மூச்சு வாங்கினா இருதயத்துக்கு லோடு. அப்படி தான் பிரச்சனை வந்து விழுந்து ஜாகிங் போகும்போது அவர் விழுந்துட்டார். அவர் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தார். மற்றவங்களும் கவனக்குறைவுனால தான், இதுதான் காரணமே தவிர வாக்கிங் போகிறதுனால எந்த டெத்தும் வர்றதில்லை. ப்ரிவென்ட் தான் பண்ண முடியுமே தவிர கவனம் இல்லை. வாக்கிங் போக முன்னால் என்னென்ன கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.